ரவீந்திரன் துரைசாமி, இது அரசியல் தான் அப்படின்னு சொல்றாரு பிரின்ஸ். இந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்குது? இது என்னவாக அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல ஒரு கூட்டணி கணக்குகள்ல மாறும் அப்படின்னு பார்க்குறீங்க? இது திமுக கூட்டணி இன்டாக்டாக வைக்கக்கூடிய இன்னொரு இஷ்யூவாட்டு இருக்குது. ஏன்னா இது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இது ஒரு ஆட்சி மாற்றம் 1967 நடக்கிறதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் காரணம். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அப்போசிஷன் கன்சால்டேஷன் 1-to-1, அது முதல் ஃபேக்டர். தென் இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்டது, தன்னெழுச்சியாக வந்த இது, தங்கள் மீது ஒரு மொழியை திணிக்கும் போது அனைத்து மாணவர்களும் போராடியது, அதை அந்த அரசு மிக மோசமாக கையாண்டு மாணவர்களை குருவி காக்கா சுடுற மாதிரி சுட்டு கொண்டது, அதனால் உள்ள தாக்கம். அடுத்தபடியாக உணவு பற்றாக்குறை அந்த காலத்தில் இருந்தது, ஒரு பஞ்சம் இருந்தது. தென் மக்கள் தலைமை எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது. அடுத்தபடியாக நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன், மக்கள் மாற்றத்தை விரும்பியது. இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஒரு ஆட்சி மாற்றம் அமையும் போது அன்னைக்கு இந்தி ஆதரவு கட்சி என்று தமிழக மக்களுக்கு எதிராக இந்திய திணித்த கட்சியான காங்கிரஸ் இழந்தது ஒரு 6% வாக்கு தான். 46% வாக்கில் 1962ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இயக்கம் 6% வாக்குகளை மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் இழந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஃபேக்டராட்டு ஜெனரல் எலெக்ஷனில் மாணவர்கள் போராட்டம், தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் நடந்த ஒரு போராட்டம், தன்னெழுச்சியாக நடந்த ஒரு போராட்டம், அதை எதிர்க்கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது முக்கிய காரணமாக இருந்தது. அதே வேளையில் இண்டிவிஜுவலாக பார்த்தா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு வந்த தர்மபுரி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்று என்றாலும் கூட 67 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தாக்கம் பெருசாக இருந்தது. அன்றையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வெற்றிக்கு காரணமாட்டு ஆட்ரிபியூட் பண்ணுறதுல இந்திய எதிர்ப்புங்கிறதும், மொழி தமிழர்களுக்கு மொழி உயிரானது என்பதும் ஒரு பெரிய அளவுக்குள்ள அந்த வெற்றிக்கான காரணம் இந்திய எதிர்ப்புங்கிறத தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் வந்தாங்க. அது மக்கள் மத்தியில் பதிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்தில் காங்கிரஸும் அதிமுகவும் ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் திமுக 2 முதலிட கட்சியும் 3ஆம் இட கட்சியும் சேர்ந்திருந்தால் நாம் வெற்றி பெறுவது எளிதல்லங்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது நேருவின் உறுதிமொழியை சட்டமாக்குங்கிற ஒரு கோரிக்கையை திமுகவினர் எடுத்து போராடினாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த சபாநாயகர் PH பாண்டியன் அரசியல் சட்டத்தை எதிர்த்ததாக கூறி அதை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதே வேளையில் 67 பெற்ற பாடத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக ராஜ்யசபா முன்னவராக இருந்த வெங்கட்ராமன் முரசொலி மாறவனும் அதே எரிச்சார். அவரை அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலை. அப்போ இந்த அரசியல் 2 இந்திய எதிர்ப்பு கட்சிகளுக்கு இடையில் ஒரு கட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக இன்னொரு கட்சி போராடுதுங்கன்னு சொல்லும்போது அந்த கட்சி நீங்கள் எத்தனையோ காலகட்டங்களில் நேரு உறுதிமொழியை சட்டமாக்க முயற்சி பண்ணல, இப்போ கேட்குறீங்கன்னு சொல்லும்போது அன்றைய முதல்வர் எம்ஜிஆரும் சபாநாயகர் PH பாண்டியனும் 2 இந்திய எதிர்ப்பு கட்சிகளுக்குள்ள போருங்கும் போது அவங்க தனிப்பட்ட எங்களுக்கு எதிரான அரசியல் போராட்ட கருதி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அது ஒரு கட்டம். ஏன்னா அன்னைக்கு அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் இருந்தாலும் இன்னொரு கட்சியும் அதே கொள்கை நிலைப்பாடு கொண்டு வந்தனால அது மக்கள் மத்தியில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை. இப்போ காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு டீல் பண்ண விதத்தை விடவும் இப்போ பாஜக டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் அன்னைக்கு அதுக்குள்ளே தங்களை சமாளிக்கும் விதமாட்டும் அதை மறுதளிக்கும் விதமாட்டும் இருந்தாங்க. பெரிய போராட்டத்துக்கு அவங்க ஈல்டானாங்க. என்றாலும் டேமேஜ் தான், டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடிய அவங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷனும், ஏன்னா 62 காங்கிரஸ் 46% வாக்கு பலத்தில் இருந்த ஒரு கட்சி 67க்கு முன்னே. இப்போ பிஜேபி ஒரு 10% எட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க இந்த விஷயம் அண்ணாமலை என்ன பார்க்குறாருன்னா, மற்ற காலகட்டம்னு சொன்னால் நாங்கள் இது பண்ணலைன்னு சொல்லி அதுக்கு வாபஸ் வாங்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு வெற்றின்னு இவங்க சொல்லவும் அவங்க அதை போஸ்ட்போன் பண்ணி போகிறது மாதிரிப்பட்ட ஒரு தன்மையும் இருக்கும். அதில் ஃபேஸ் சேவிங்கை ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவிங்க்கு ஏதாவது நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு ஒதுங்குற தன்மை இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பாஜகவே அதை நாங்கள் இது 3 மாதம் பிரச்சாரம் பண்ணுவேன், கையெழுத்து இயக்கம் நடத்துவேன், மக்கள் கையெழுத்தை வாங்குவேன்னு சொன்னால் சகோதரர் கஜேந்திர பாபு சொன்ன மாதிரி 3வது மொழின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை பாஜக கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இந்த இடத்துக்குள்ள. ஏன்னா இது வளருங்கட்சி ரொம்ப நாள் ஆனாலும் கூட வளருங்கட்சி ஒரு அந்தஸ்து கொடுக்கலாம். தேக்க நிலையிலிருந்து ஒரு வளர்ச்சியை 24 பார்த்ததுனால. ஸோ அவங்க இந்த இஷ்யூக்குள்ளே டிரான்ஸ்பரண்டாக தங்கள் சைடை எடுத்து நிற்கிறாங்க. அதில் மாநில பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இந்திய எதிர்க்கக்கூடிய திராவிட கட்சியான
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி அமையக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமும் அவருக்கு தெளிவாக உண்டு. அப்போ அவருக்கு இந்த இஷ்யூ எடுக்கும்போது அசான் டேட் கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஒரு இஷ்யூவை எடுத்து நமக்கு சாதகமான ஒரு இஷ்யூவை எடுத்து நம்மளோட வாக்கு வங்கியை நாம் கன்சால்டேட் பண்ணுவோம். நாம் இங்கே ஒன்றும் 46% கட்சி அல்ல, ஒரு அடிச்சு பிடிச்சி எடுத்து கடைசி அப்படி கன்சாலிடேஷனுக்கு வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி இருக்கிறவர்களை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது வந்து மேஜரா ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயத்துல அவங்கள கன்சாலிடேட் பண்றதுக்காகத்தான் இதை செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா அதுல லாஸ் தானே அதிகமா இருக்கு. என்னோட ஒரு பாயிண்டா ஏதாவது சொன்னேன்னு தவிர அவங்க பொதுவாக தான் பேசுறாங்க. கஜேந்திர பாபு சார் சொன்ன அந்த கருத்தை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. தம்பியும் அதை சொல்லுவார், நான் எதிர்பார்க்கிறேன். நான் அதிலோட உள்ள பொலிட்டிக்கல் கெயின் எங்கே ஒரு சோஷியல் குரூப்பாக எங்கே வருங்கிறத நான் அதை அசஸ் பண்ணக்கூடிய அளவில் என்னோட வியூ பாயிண்டாக வந்து 3வது மொழின்னு சொல்கிறாங்க. 3வது மொழினா ஹிந்தி தான்னாலும் கூட 3வது மொழிங்கும் போது அது தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம்னு சொல்லும்போது வந்து அதுக்குள்ள ஒரு ஆதரவு வளையம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. வளருங்கட்சிங்கிறனால ஏதோ ஒரு பேஸை நம்ம கன்சால்டேட் பண்ணுவோங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குங்கிறத அவங்க பார்ப்பாங்கங்கிற அடிப்படையில் தான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு சொன்னேனே தவிர மற்றபடி அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. தனியார் பள்ளியில் இருக்குது. அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ்க்கு தமிழ்நாடு அரசு பள்ளியிலேயே ஒரு திட்டம் இருக்கிறது. பார்டரில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள் எல்லைகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த மாவட்டங்களில் இருக்க பள்ளிகளில் இப்படியான ஒரு பாடம் அந்தந்த பகுதிக்கான அந்த தாய்மொழிக்கான பாடங்களை எடுக்கிறது அரசு பள்ளியிலேயே ஒன்றா இருக்குது. அதுல கூட அதுவும் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது. உறுதி இருக்கிறத கூட அவங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இஷ்யூவில் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் இதில் கெய்னர்ஸ் வந்து திமுக கழகத்துக்கு பின்னாடி போவாங்க. ஆளுங்கட்சி அந்த நிதி மறுப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிகழ்வாக நடக்கும்போது தங்களுக்கு எதிரான ஒரு இதாட்டு அதை போர் புரியும் போது அவங்க கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கொண்ட கூட்டணி கட்சிகளெல்லாம் அவங்க கூட ஒன்றா நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். ஸோ பொலிட்டிக்கலி அவங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு அவங்கள சிமெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராட்டு இந்த மொழி எதிர்ப்பு நான் இருக்க தான் பார்க்குறேன். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 67 அவங்களுக்குள்ள 6% ஆளுங்கட்சி இழப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 2% இந்த இந்தி பிரச்சனையில் வந்திருக்குங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒன்றும் வாக்கு வங்கியில் பெரிய லாபம் வரும்னு நான் கருதலை. அதே வேளையில் ஒரு தோற்றம் இவங்க தான் இதில் தெளிவாக நிற்கிறாங்க, இவங்க தான் மாநில உரிமைக்காக நிற்கிறாங்கங்கிறதும் மொழி உரிமைக்காக நிற்கிறாங்கங்கிறதும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கிறதுக்கு அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அது அவங்க அலைன்ஸ் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இது இன்டாக்ட் ஆக்குதுன்றீங்க. ஆனால் பாஜக ஒரு பெரிய கூட்டணியை அமைப்பாங்க. அப்ப இந்த விஷயத்துல மற்றவங்க இப்ப நீங்களே சொன்னீங்க அதிமுக குறிப்பா இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக அதற்குள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பிரச்சனையை அவர் பெரிதாக்க விரும்புகிறார்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப நாளைக்கு இன்றைக்கு அவங்க கூட இருக்கிற இந்த நிமிடம் அவங்க இப்ப சட்டமன்ற தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் பாமக அவங்களுக்கும் குரல் கொடுக்கறாங்க, அவங்களும் இதுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்தை சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் வரைக்கும் கருத்து சொல்லிட்டாரு, வலியுறுத்துகிறேன்னா அவர் கருத்தை சொல்லிட்டாரு. பன்னீர்செல்வமுக்கும் நெருடல் தான், டாக்டர் ராமதாஸுக்கும் நெருடல் தான். ஆனா என்டிஏல இருக்கக்கூடிய அந்த கட்சிகளின் நெருடலை பற்றி கூட அவங்க கவலைப்படாம அசான் டேட் நம்ம இஷ்யூவை எடுத்து போவோம், இந்த இஷ்யூவில் நமக்கு கிடைக்கிற கெயின் கிடைக்கட்டுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. காரணம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டு 52 இருந்து ஆண்ட கட்சி, மிகப்பெரிய இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய கட்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் ஒரு வளரும் கட்சிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஸோ எனிவே வாக்கு வங்கி தான் முக்கியம்னு சொல்லும்போது இந்த இஷ்யூவில் இப்படி ஒரு கெயின் நமக்கு இருக்குங்கிறத நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் பன்னீர்செல்வம், டிடிவி, ராமதாஸ் போன்றவங்களுக்கு நெருடல் என்று தெரிஞ்சும் அண்ணாமலை இந்த ஸ்டாண்டை எடுத்து தன் கட்சியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய எண்ணப்படி கட்சியோட அலையன்ஸ் போகணுங்கிற இதற்கும் தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் போறாருங்கிறதா அந்த அரசியலை நான் இதில் பார்க்குறேன். இல்லை, அது கூட்டணிக்கே இவ்வளவு நெருடல் அப்படின்னா இது எப்படி வந்து அவங்களுக்கு அலையன்ஸ் ஜெல் ஆகணும், அலையன்ஸ் ஜெல் ஆனால் தான் அது ஓட் கன்வர்ஷனோ ஓட் ஸ்விங்குக்கோ மாறும். அப்போ அதுக்கு அதை நோக்கி நகர்றதுக்கு இதை எப்படி ஒரு ஆயுதமாக வைத்திருக்க முடியும்? இப்போ நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்குவோம், நாளைக்கு எப்படி வேணாலும் களம் வரலாம். அது இன்னும் 1 இயர் இருக்குது. 1 இயருக்குள்ளே நம்ம அதை 1 இயருக்கு பிறகு தான் அது முடிவாகும். அசான் டேட் இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரிப்படி கெய்னர்ஸ் ஸ்டாலின் பக்கமாக இருந்தால் லூசர்ஸ் நம்ம பக்கம் வரட்டு. எதுக்குமே 2 இது உண்டு. அந்த சைடு அவருக்கு கெயின் கிடைச்சதுன்னா இந்த சைடு நமக்கு கெயின் கிடைக்கட்டு. நம்ம இதை டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இந்த அரசியலை கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தந்தை பெரியார் மையமாக வச்சு என்டிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு அரசியல் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னா இந்த இந்தி பிரச்சனையை வச்சு, மொழி பிரச்சனையை வச்சு டிஎம்கே அணி வர்சஸ்
பிஜேபின்னு ஒரு அரசியல் கொண்டு போய் நம்ம இம்பார்ட்டன்ஸை வளர்த்துக்கிறதுல தவறு இல்லைங்கிற மியர் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் அது. பேசலாம்.